ஃபர்ஸ்ட் விஷயம் தெரியுமா? ஓபன் பண்றதெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் பா. ஒரு நிமிஷம் போட்டோ உட்காருமா. விஷுவல் எடுத்துட்டு ஓகேன்னா சொல்லுங்கம்மா. ஓகேமா? ஒன் செகண்ட் சார். போட்டோஸ்க்கு சார் 1 செகண்ட் சார். நீங்க எழுந்துருங்கம்மா. போட்டோஸ் நீங்க எழுந்து எடுத்துருங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி. இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இது பிரஸ் மீட்ல கிடையாது, இது ஃபேமிலி ஃபங்க்ஷன். இத்தனை வருஷமா இப்போ வருஷமா கொண்டாட விழா எனக்கு. இங்க வந்திருக்கும் அனைவருமே என்னோட ஃபேமிலியை சேர்ந்து என்னுடைய ரிலேஷன் எப்பவுமே நான் சொல்லுவேன். அண்ட் அப்பா சொன்ன மாதிரி அவர் காலத்துலேருந்து காலகாலமாக வந்துட்டு இருக்க ஜென்ரேஷன் வந்து ப்ரெஸ்லேருந்து என் கூட எப்பவுமே ஒரு சப்போர்ட்டாகவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இப்போ இருந்திருக்கீங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரைஸ் மீனாட்சி சார் இருக்கட்டும், சார் பாலன் சார், யாரும் இருக்கட்டும், பிஸ்மி சார், அந்தகன் சார், அப்போ பார்த்தா அந்த குரூப்ல லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்து சக்தி சார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தினத்தந்தி வந்து இப்போ லேட்டஸ்டா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்திருக்காரு. ஸோ எப்பவுமே நீங்க எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த் வந்திருக்கீங்க. அண்ட் ஊரில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு ஆல்வேஸ் பீன் அ பில்லர் ஆஃப் மை ஆல் மை ப்ரோக்ரஸ் என்னோட சக்ஸஸ்ல. அண்ட் இன்னைக்கு இவங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் விஷிங் இன் பர்சன். இது எப்பவுமே என்னுடைய ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு. அண்ட் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஃபீட்பேக்ஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பீன் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த இனிய நாளில் வந்து இப்போ மிடில் வந்து செந்தில் சார் இருக்கார் 5 ஸ்டார்லேருந்து, அப்புறம் வந்து மெட்ராஸ் பட்னர் அவங்க போலீஸ் சார் ஜெகதீஷ் இருக்காரு, அண்ட் ஜாய் சார்லேருந்து ரெப்ரசென்ட் பண்ணி மிஸ்டர் ராஜேஷ் சார் வந்து கொடுத்து இப்போ வேலை வச்சு என்னை கலக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் இப்போ எனக்கு மிக ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அப்பா வந்து இப்போ யூஸ்வலாக கேட்பீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு. இப்போ வந்து பிரசாந்த் 55 சொல்லிட்டு இப்போ மிகப்பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கு. அது சாதாரண கிஃப்ட் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஹரி சாரோட கொடுத்துருக்காரு. அண்ட் ஹரி சார் நானும் வந்து சேர்ந்து 25th இயர்ல வந்து இப்போ என்ட்ரு ஆக போகிறோம் எங்களுடைய ரிலேஷன்ஷிப்.
அந்த 25th தேதியில் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய படமா இருக்கும். நீங்க எப்பவுமே எதிர்பார்ப்பீங்க படம் பண்ணும்போது கதையை ஒழுங்கா பண்ணுங்கடா, திரைக்கதை ஒழுங்கா பண்ணுங்கடா, நல்லா நடிங்கடா. ஆடியன்ஸ் எப்பவுமே அவங்க என்ன எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுங்கடா சொல்லுவீங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா இந்த படம் வந்து யாரெல்லாம் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு கிவ் அ நைஸ் மூவி. நல்லா இப்போ ஹரி சார் பத்தி உங்களுக்கு தெரியும், நல்லா ஃபாஸ்ட் டெம்ப்ளேட்டா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வரப்போற ஜென்ரேஷன் இந்த படம் திரும்பி பார்க்கும்போது தமிழ் அப்படி எல்லாமே பார்க்கும்போது சூப்பர் படம் சொல்றீங்களோ, இப்போ பார்த்தா கூட ஒரு நல்ல படம் இருக்கும்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி இந்த நம்ம 2 பேர் சேர்ந்து இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ அடிக்கடி நம்ம மீட் பண்ண போறோம். மீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா வந்து படம் பார்க்கும்போது நல்ல சாங்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்கும், கதை இருக்கும், ஸ்கிரீன் பிளே முக்கியமா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமே அமையும். அண்ட் ஹரி சார் பொறுத்த சொல்ல வேண்டிய ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் சேர்ந்து இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம் அமையும், ஒரு மிகப்பெரிய படமா இருக்கும். ஏன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து தியாகராஜன் சார், அதோட தந்தை. அவர் சாதாரணமாக எடுக்க மாட்டாரு, எல்லாமே பிரம்மாண்டமா எடுப்பாரு அவரு. ஸோ அவர் வந்து கேட்டேன், அப்பா இப்போ இந்த காலத்துல வந்து இப்ப என்ன மாதிரினா நீ எது கவலைப்படுற, கமான் பண்றது எப்போ பெருசா பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா இறங்கியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரவி மரேஷ் சார் வந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸிங் மீ. நான் வந்து எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் வந்து அவ்வளவு சந்தோஷமா எப்பவுமே நான் வந்து உங்க மனசுல இருக்கிற காரணம் வந்து பிரஸ்ல இருக்கிற உங்கள்கிட்ட சப்போர்ட்டும் ஸ்ட்ரென்த்தும் அண்ட் முக்கியமா உலகத்துல இருக்கிற என்னுடைய உயிரின் மேலான ரசிகர் அறிஞர்னே நீங்க எல்லாமே வந்து என் கூட இருந்து எப்பவுமே வந்து இருக்கிற எப்பவுமே உங்களோட ஒவ்வொரு தடவை நீங்க கிட்ட பேசும்போது கூப்பிடும் போதும் நீங்க கொடுக்குற உற்சாகமும் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமே வந்து அது வந்து எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய பலமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நீங்க எல்லாருமே நீங்க மேல காட்டுற அன்பும் பாசமும் வந்து அதை எப்படி நான் நன்றி கடந்து அதை சொல்ல உங்களுக்கு தெரியல எனக்கு. பட் கண்டிப்பா நான் பண்ற படங்கள் மூலியமா நீங்க என்னென்ன எதிர்பார்க்கணும், கண்டிப்பா ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கறோம் உங்களுக்கு அமையற மாதிரி இப்ப இந்த கூட்டணி சேர்ந்திருக்கு. கண்டிப்பா ஐ விஷ் it will be a great film and I know it will be a great film. And இதுதான் ஆரம்பம். Thank you so much once again. நீங்க முறை வந்து இவ்வளவு பேஷண்டா உட்காந்து நீங்க எல்லாரும் என்னை வாழ்த்தி பிளஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஸோ என்னுடைய பத்திரிகை நண்பர்களும் ஃபேமிலி சேர்ந்து உங்க அனைவருக்கும் அப்பா சார்பும் என் சார்பும் நன்றியை தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனல் விஷ் பண்ணாலும் திரும்பி இந்த முறையில் இங்க உட்காந்து முன்பு இருக்க பிரஸுக்கும் ஊடக பிரஸுகளுக்கும் உலகத்துல இங்க இப்ப பிரஸ்ன்னு பாத்தீங்கன்னா இப்ப இனிமே வந்து தமிழரும் கிடையாது. பிரஸ் இப்ப பாத்தீங்கன்னா இப்போ வந்து கனடால இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க, ட்விட்டர் குரூப்பும் சரி எல்லாருமே இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து அண்ட் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா அதே இப்போ வந்து இன்ஃபுளுசர் இருக்காங்க, அவங்களும் வந்து படத்துல வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்தங்கன் படத்தை வந்து இங்க எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ பிரஸ்லையும் வந்து நிறைய தெரிவிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி வந்து இப்போ இன்டர்நெட்ல இருக்கிற ஊடகங்களும் அண்ட் எஸ்பெஷலி டெய்லிஸா இருக்கட்டும் எல்லாரும் வந்து எப்பவுமே கூட இருந்திருக்கீங்க, அதே மாதிரி இருப்பீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த படம் ஆரம்பிக்கிறோம். அண்ட் ஆல் ஐ லைக் டு சே லவ் யூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் லவ் அண்ட் அஃபெக்ஷன். நன்றி. So 2025 அதே மாதிரி ஹீரோயின் கவிதாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூஸ்வலா வந்து நீங்க தான் உங்களை கலாய்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை கலாய்க்கலாம் நினைச்சுதான். ஸோ நல்ல கிளாமரா இருக்காங்க. இங்க வந்து இப்போ நம்ம மீனாட்சி சார் அவரு இல்லையா மொத்த பிரஸ் மீட் முடிச்சு விட்டீங்களா? போங்க. தேவராஜ் சார் எங்க இருக்கீங்க? தேவராஜ் சார் ஓகேயா? தேங்க்யூ. இவ்வளவு நாள் நல்லா போயிட்டு இருந்த பிரஸ் மீட் மொத்தமா முடிச்சு விட்டீங்களா? So 2025 ரொம்ப சந்தோஷமா தொடங்கி இருக்கு. பிரசாந்த் சாரோட இனி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளோட விஷஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் 1973 சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அந்த டைம்ல இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள், இன்னைக்கு சில பேர் இல்லை, அதிவீர பாண்டியன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, குங்குமம் செல்லப்பா, சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க. அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தன் பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இப்போ இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்து, அதாவது பெருமளவுக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி. நான் 1978 ஒரு படம் தயாரித்தேன், மாத்த தப்பது மகான்னு ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணாரு. அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தயாரித்தேன்.
அதுக்கு நடிகை நான் பிரசாந்த் நடிக்க வந்த அப்பாடு நடிப்பை நிறுத்திக்கொண்டேன். இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது, சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன். அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது. நிறைய இயக்குனர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் என் மனசுல பிரசாந்துக்கு நீண்ட நாளாவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணும்ன்ற என் மனசுல இருந்தது. அது இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேச நான் நினைக்கிறேன். பர்த்டே, அடுத்தது ஹரிசாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் 55. அதனால இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.